வணக்கம்ப்பா. வெல்கம் டு லெட்ஸ் கிளியர் வித் ஏ ஸ்கொயர். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸோட கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு சாம்பிள் ஒரு 3 சம்ஸ் வச்சு பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி நான் ஒரு நியூ டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டைப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன்ஸை நான் எப்படி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும், அண்ட் சம்ஸ் இன்னும் நான் எப்படி வேரியேஷன் காட்ட முடியும், இல்லை இந்த குறிப்பிட்ட சம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து உடனுக்குடன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து முதல் சம்மா கொஸ்டின் நம்பர் 11, அதாவது பேஜ் நம்பர் 24, ஐ திங்க் இது பிடிஎஃப் ஓடுதுன்னு நினைக்கிறேன். பட் நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றி விட்டுறேன். கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கிற சம்மை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இதில் என்ன தப்பாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம இதை எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்து நாம ட்ரையல் பேலன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற சம்மை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நாம ட்ரையல் பேலன்ஸ் பண்ணும்போது அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து குமணன் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன என்ட்ரி இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, சேலரி பெய்ட் டு குமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரி பெய்ட் டு குமணன்றதுக்கு எதுக்கு குமணன் அக்கௌண்ட்னு வரணும் அப்படின்ற இடத்துல யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ செங்குட்டவன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஆனால் இங்கே என்னவா இருக்கணும் அப்படின்னா, ரெண்ட் பெய்ட் டு செங்குட்டவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரணுன்றதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஸ்லைட் காட்டுறப்போ நான் நினைக்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஃபர்னிச்சர் சோல்ட் ஃபார் கேஷ்னு இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு குமாரராஜா 10,000 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து குட் சோல்ட் டு குமாரராஜா ஃபார் கேஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கரெக்டாக யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின் போகலாம். மணிமாறன் அக்கௌண்ட் டெட்டார் 1,000 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் மணிமாறன் ஃபார் இஸ் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்சனல் யூஸ்க்கு இந்த என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ என்ன தப்புன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இங்கே நம்ம ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தோம்னா, முதல்ல எது கரெக்ட் என்ட்ரி, நம்ம இப்போ என்ன தப்பாக போட்டிருக்கோம், ஸோ இதை என்ன கரெக்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்றதை முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தப்பான என்ட்ரின்றது இங்கே குமரன் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஆனால் இங்கே என்னவா இருந்திருக்கணும், சேலரி பே பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னவா இருக்கணும், குமரனை நீங்கள் வாங்கினா இருக்கக்கூடாது, சேலரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அப்போ ரெக்டிஃபைங் என்ட்ரி என்னவா இருக்கும், இங்கே ஏன் வந்து நான் வந்து சேலரிஸ் டு குமரன் அக்கௌண்ட்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ குமரனுக்கு நம்ம தப்பாக டெபிட் பண்ணிட்டோம். இப்போ டெபிட் பண்ணுறதை கரெக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை உல்ட்டா பண்ணணும். உல்ட்டா பண்ணோம்னா என்ன பண்ணணும், அதை கிரெடிட் பண்ணணும். ஆக்சுவலாக யாருக்கு போக வேண்டியிருந்தது, சேலரிக்கு. ஸோ அப்போ சேலரிக்கு தான் கொடுக்கணுன்றனால ஏன் கேஷே போட்டுக்கிட்டு, கேஷ் போட்டால் தப்பாயிடும். ஏன்னா ஆல்ரெடி கேஷ் வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ யாருக்கு போயிடுச்சு தப்பா, குமரனுக்கு போயிடுச்சு. ஸோ குமரன் தான் யாருக்கு கொடுக்கணும், சேலரிஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அதனால சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமரன் அக்கௌண்ட் அப்படின்றத போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து செங்குட்டவன் அக்கௌண்ட் டெட்டார் 6,000 அப்படின்றது டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்னு இருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்ட் தான் பே பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்ட்டுக்கும் செங்குட்டவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்ட் பே பண்ணால் ரெண்ட்டுக்கு தான், அந்த ஹவுஸ் ஓனர் பேர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால சாரி, எனக்கு தொண்டை சரியில்லை. ஓகே போகலாம். ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போ வந்து ரெண்ட்டுக்கு தான் போகணும். ஆனால் யாருக்கு போயிடுச்சு தப்பா, செங்குட்டவனுக்கு போயிடுச்சு. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு செங்குட்டவன் அக்கௌண்ட் டெட்டார்னு மாற்றிடுறோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்ன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ன்றது ஒரு அசெட். இதை நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ன்னு காட்டக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டாக தான் வந்திருக்கணும். அப்போ ஃபர்னிச்சர் கிட்ட தான் போயிருக்கணும், சேல்ஸ் கிட்ட இருந்து போயிருக்கக்கூடாது. அப்போ சேல்ஸ் கிட்ட இருந்து தப்பாக போயிருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் சேல்ஸுக்கு, இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணிடுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு கொடுத்துறோம். ஸோ ஃபர்னிச்சர் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து
கேஷ் அக்கௌண்ட் அட் டு குமாரராஜா. ஸோ சேல்ஸ் வந்து கேஷ்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் குமாரராஜாக்கு 10,000 நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். அது தப்பு. ஏன்னா வந்து நம்ம கேஷ் அவர் கொடுத்துட்டாருன்ற மாதிரி கணக்காயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து சேல்ஸ்ன்றனால பொருட்களை தான் அது வெளியே போகணும். அதனால வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் தான் போகணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா குமாரராஜாவை டெபிட் பண்ணிட்டு சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் மணிமாறன் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ். ஸோ மணிமாறன்றது இந்த இடத்தோட ப்ரொப்ரேட்டர். ஸோ இப்போ அவர் பேர்ல வந்துருச்சு கரெக்ட் தானே அப்படின்னா இல்லை, ஏன்னா பர்சனல் யூஸ்க்கு எடுத்திருக்கான்றத சம்பளம் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து டிராயிங் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ ரெக்டிஃபைங் என்ட்ரி உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா டிராயிங்ஸ்க்கு தானே வரணும். ஸோ அதனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டு மணிமாறன் அக்கௌண்ட்னு பிரிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த என்ட்ரியை போடுறோம். இந்த என்ட்ரி அப்படியே தூக்கிட்டு போய் ஜேர்னலில் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷனில் பாருங்க, சேலரிஸ் அக்கௌண்ட் டு குமரன் அக்கௌண்ட் போட்டுட்டோம், ரெண்ட் அக்கௌண்ட் டு செங்கட்டவன் அக்கௌண்ட் போட்டுட்டோம், சேலரி இது சேல்ஸ் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டுட்டோம், குமாரராஜா அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டோம், டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டு மணிமாறன் அக்கௌண்ட்னு போட்டுட்டோம். ஸோ நரேஷன் போட்டு இதை நம்ம முடிச்சிட்டோம். நரேஷன்ன்றது உங்க விருப்பம். நான் வந்து இது என்னோட மோட்ல என்னோட டைப் ஆஃப் ரைட்டிங்ல கொடுத்துருக்கேன். நரேஷன்ன்றது உங்களோட கன்வீனியன்ட்டாவே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்மேட்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய மறப்பீங்க, அதுக்குன்னு தனியாக மனப்பாடம் பண்ணிக்கணும். பட் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஓனா என்ன தோணுதோ இல்லை கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அது ஸ்டேட்மெண்ட்டா நீங்க உருவாக்கிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அக்கௌண்ட்லாம் ரெக்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நீங்க ஒர்க்கிங் நோட்டை கரெக்டாக போட்டுட்டீங்கனாலே, ஒர்க்கிங் நோட்ல என்ன பண்ணணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒர்க்கிங் நோட்டே அவசியம் கிடையாது. நீங்களே என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை பாக்குறீங்கன்றதுனால நான் ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டு இதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்க ஒர்க் அவுட் பண்ண அதையும் நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னுமே எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஐ திங்க் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரெண்டாவது சம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, the accountant of a firm located the following errors after preparing the trial balance. Rectify them assuming that there is a suspense account சொல்றோம். ஸோ அப்போ இங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வருதா இல்லையான்றத முதல்ல சம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மெஷினரி பர்ச்சேஸ்டு ஃபார் 3,500 வாஸ் டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அசெட்ல நம்ம நாங்கள் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபர்னிச்சர் பண்ண கான்செப்ட் தான். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை உள்ள எடுத்துகிட்டு வரவே கூடாது, ஏன்னா அது ஒரு அசெட். கரெக்டாக? ஸோ இப்போ அது வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1,800 pay to ரெய்னா salary was debited to his personal account. his personal accountனா ரெய்னா அக்கௌண்ட்டுக்கே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சேலரி அக்கௌண்ட்டுக்கு தானே பண்ணணும். ஸோ ரெய்னா அக்கௌண்ட்டுக்கு பண்ணிட்டாங்க, இது தப்பு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 200 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கமிஷனுக்கு மாற்றி விட்டாங்களாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக கமிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். Goods worth 1,800 from Amudanila on credit was not recorded in the books of accounts. இது வந்து error of omission, ரெக்கார்டே பண்ணல. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் போதும். யூஸ்டு ஃபர்னிச்சர் சோல்டு வாஸ் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அந்த 350 வந்து ஃபர்னிச்சர் சோல்டுன்றதை நமக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டோன்றாங்க, அதுவும் தப்பு தான். ஸோ இப்போ நாம என்ட்ரிஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நாம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரணும். இங்க வந்து அசியூமிங் தட் தேர் இஸ் அ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு நீங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்க முதல்ல யோசிக்கணும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து எரர் ஆஃப் கரெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இல்லை. கரெக்ஷன் இன் த சென்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கம்மியா போட்டாங்க, இவ்வளவு போட வேண்டியது ஜாஸ்தியா போட்டாங்க, அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. மொத்தமா ஒமிட் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து மாத்தி போட்டாங்கன்றதையோ மொத்தமா ஒமிட் பண்ணிட்டாங்கன்றதையோ நம்ம அப்படியே என்ட்ரியை போட்டுக்கலாம், இல்ல ரெக்டிஃபைங் என்ட்ரி போட்டு கமிட் பண்ணிக்கலாம். இதுல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரதுக்கான வேலையே இல்லை. இங்க மேலேயே போட்டுருங்க பாருங்க. இன் எவ்ரி கேஸ் த அமௌண்ட் இஸ் கம்ப்ளீட், ஈக்குவல் டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல் கமிஷன் இதுதான் இருக்கே தவிர ஃபுல் டூ சைடட் என்ட்ரி, அதாவது கம்ப்ளீட் ஒமிஷன் இதுதான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அண்டர் காஸ்ட் ஓவர் காஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த சம்ல வந்து அஸ்யூமிங் தேர் இஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னாலே ஐயோ இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டே வரலையே அப்புறம் என்ன, ஐயோ அதை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படக்கூடாதுன்றனால தான் இந்த மாடல் நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றனால, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பா வரும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படின்றதான் இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்க ஆஸ் யூஷுவல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அவர் பேங்க் அக்கௌண்ட் எட்டார்னு பார்க்குறோம் 3,500. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக என்னன்னு இருக்கணும், மெஷினரி தான் இருந்திருக்கணும், ஏன்னா மெஷினரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்,
மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு பண்ணிடுறோம். ஏன்னா அதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. அதே மாதிரி சேலரி பே பண்ண வேண்டியது அது வந்து ரெய்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ரெய்னா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்ன்றத சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இருந்திருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெய்னா அக்கௌண்ட்னு மாத்திடுறேன். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆக வேண்டியது கமிஷன்ல கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், கமிஷன் வந்து தப்பா போயிருக்கு. அப்போ கமிஷனுக்கு நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, சரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் அக்கௌண்ட் டேட்டான்னு இருக்கிறத கேஷ் அக்கௌண்ட் டேட்டாரு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அக்கௌண்ட் டேட்டாரு இங்கே மாற்றணும். ஸோ அப்போனால என்ன பண்ணுறோம், கமிஷன் அக்கௌண்ட் டேட்டாருக்கு டெபிட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு தப்பா அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்றோம். யார்கிட்ட இருந்து கொடுக்குறோம்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்லேருந்து கொடுத்துட்றோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல எப்படி இருந்தாலும் வந்துருச்சு. அதனால நான் வந்து நம்ம என்ன பண்ணல, அதை டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே ஒமிட் பண்ணிட்டாங்க, இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாட்டும் அமுதநில அக்கௌண்ட் டேட்டான்றதை நீங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்து ரெக்டிஃபைங் என்ட்ரிலேயே போட்டுடலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டாட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அது ஆக்சுவலாக கேஷ் அக்கௌண்ட் டேட்டாட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். இந்த என்ட்ரிஸ் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம சொல்யூஷனில் போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? ஸோ அந்த நரேஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சம் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த சம்மோட கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணுங்க அப்படின்னாலே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்போ வரும் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணணும். அதாவது வந்து ஒரு டோட்டலில் தப்பு, ஐ மீன் ஒரு அமௌண்ட்டை வந்து கம்மியாக போட்டீங்க, இல்லை ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஜாஸ்தியாக போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதுவே நீங்கள் அக்கௌண்ட்டை மாற்றி போட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அந்த இப்போ நான் பார்த்த மாதிரி வேற ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டெபிட் பண்ணிட்டு இருந்தது நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம், கிரெடிட்டா இருந்தது நம்ம டெபிட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ரிவர்ஸ் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ அப்படி பண்ணா உங்களுக்கு டேலி ஆயிடும். ஆனா இந்த மாதிரி நீங்க கம்மியாவோ இல்ல அதிகமாவோ போட்டீங்கன்னா டேலி ஆகாது. அப்பதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வெளில வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சம் பார்த்துடலாமா, வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 13, பேஜ் நம்பர் தப்பா இருக்கு, நான் அதை நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து the புக் கீப்பர் ஆஃப் a firm found that ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் அவுட் பை 922. அதாவது எக்ஸஸ் கிரெடிட்டா இருக்கு, அதாவது கிரெடிட் சைடில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க ட்ரையல் பேலன்ஸ் எங்கேயோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஹி பிளேஸ் தி அமௌண்ட் இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஃபவுண்ட் த ஃபாலோயிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன இருக்கு, total of discount column on the credit side of the cash book 78 was not posted in the ledger அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 78 வந்து போஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது கிரெடிட் சைடில் 48 வந்து போஸ்ட் பண்ணல அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அதாவது ட்ரையல் பேலன்ஸில் அந்த அமௌண்ட்டை போடலன்றாங்க. ஸோ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிற ஒமிஷன் கிடையாது, ட்ரையல் பேலன்ஸில் விட்ட ஒமிஷன். இப்போ டோட்டல் போட்டாங்க, இப்போ அவங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருப்பாங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேலி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நம்ம போடணும். ஸோ அது அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் வாஸ் ஷார்ட் பை 1000. ஸோ இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா உங்களுக்கு 1000 rupees கம்மியாக போட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 இருக்கு அப்படின்ற இடத்துல 1000 கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பாயிடும். ஸோ அப்போ ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாது. அடுத்து கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் டு நடராஜன் ஃபார் 375 வாஸ் என்டர்ட் இன் த சேல்ஸ் புக் ஆஃப் 735 சொல்றாங்க. 375 போட்ட இடத்துல 735 போட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லையா? அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் credit sales to Meghala for 700 was entered in the purchase book னு சொன்னாங்க. இது ரொம்பவே தப்பு. ஏன்னா சேல்ஸ்ல பண்ண வேண்டிய அமௌண்ட்டை தூக்கி பர்ச்சேஸ்ல போட்டோம் அப்படின்றாங்க, அது தப்பு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இப்போ இங்கேயே சொல்லிட்டாங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா போன சம்லேயே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க அங்கே பண்ணிருக்க மாட்டீங்க. இங்க வந்து எக்ஸஸ் கிரெடிட்டா இருக்குன்னு ட்ரையல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேரக்டா உங்களுக்கு கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா இப்போ நீங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் நோட் மூலம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேல்ஸ் புக் வந்து உங்களுக்கு வந்து 735 இருக்கிறது, சாரி 375 இருக்கிறது 735 போட்டாங்க. அப்போ நடராஜன் அக்கௌண்ட் 735 டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுருவாங்க 735. ஸோ இங்க என்ன ஆகுது, 360 வந்து எக்ஸஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், சேல்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து நடராஜனுக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான். சாரி, நடராஜன் வந்து அந்த அமௌண்ட்டை சேல்ஸுக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்ற கணக்கு தான். ஸோ இப்போ வந்து தப்பா 360 தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ 2 சைடு எரன்றனால இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 360 நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் அடுத்து வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாவில் நீங்கள் பார்க்குறப்போ 700 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மேகலா அக்கௌண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது சேல்னா இப்போ என்னவா இருக்கணும், மேகலா அக்கௌண்ட் டேட்டா டு சேல் அக்கௌண்ட்னு இருக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மேகலாட்டேருந்து போக வேண்டியது, ஆனால் மேகலா கொடுத்துட்டாங்க, தப்பா பர்ச்சேஸ் கிட்ட இருந்து தப்பா அதை பர்ச்சேஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணும், சேல்ஸும் கொடுக்கணும் பர்ச்சேஸும் கொடுக்கணும், ரெண்டுமே யாருக்கு வந்துடும்னா மேகலாக்கு வந்துடும். அதனாலதான் உங்களுக்கு மேகலா கான்ட்ராக்ட் ஆட்டு 1400 வருது. திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு காம்பவுண்ட் என்ட்ரினால திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, வந்திருக்க கூடாது. மேகலா அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அவங்க குடுத்துட்டாங்க. அவங்க கையில இருந்து ரூ. 700 குடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு போக வேண்டிய 700 அவங்க கிட்ட இருந்து ஒரு தப்பா எடுத்த 700. ஸோ அதனால தான் 2த்தையும் சேர்த்து ரூ. 1400 குடுத்துறோம். ஸோ மேகலா அக்கவுண்ட் எட்டார் டு மே பர்ச்சேஸ் அக்கவுண்ட் எட்டார் 700, சேல்ஸ் அக்கவுண்ட் எட்டார் 700 போட்டு டோட்டலா 1400 கால்குலேட் பண்றோம். ஸோ இப்போ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா இங்க நமக்கு 2 என்ட்ரி நம்ம போடவே இல்ல. ஸோ அந்த 2 என்ட்ரி நம்ம இப்ப எப்படி போடணுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஜர்னல் என்ட்ரியை பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்க வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டுக்கு நீங்க கம்மியாயிடுச்சு. இப்ப இதுக்கு வந்து எந்த ஒரு மேல கீழ எக்ஸ்ட்ரா என்ட்ரியும் போட முடியாது. ஸோ அதனால என்ன பண்றது, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டுக்கு தான் டெபிட் பண்ணியாகும். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீட் அக்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீட் அக்கௌண்ட்னு போட்டுறோம் 78. ஏன்னா இது கிரெடிட் நேச்சர். ஸோ அதனால அது வந்து கம்மியா இருந்ததுன்னா நம்ம அப்படியே போட்டுருவோம். ஸோ இங்க வந்து அண்டர் கேஸ்டிங்கா இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து டெபிட் நேச்சர்ன்றனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னே காமிச்சிடும். ஸோ ₹1000 வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ப்ராடக்ட் 922 இருக்கா ஆல்ரெடி. ஸோ 78 வந்து இப்போ இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, தப்பா இருக்கு அப்படின்றத. ஸோ இதோட இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வேற 1000 காமிச்சிட்டோமா. இப்போ 1000 மைனஸ் 78 தான் அந்த 922. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சரி டேலி ஆகி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணுவாங்க. முதல்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எங்க வந்திருக்கு, என்ன வரதுக்கான ரீசன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிப்போம். அதை வந்து ஜேர்னல்ல வந்து நம்ம காட்டுவோம். காட்டி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் லெஜர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து இது எங்கெங்க எல்லாம் அப்ளை இருக்கோ அது வந்து கிரெடிட்டா இருக்கு, எங்க வந்து அந்த பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது கிரெடிட் சைடா டெபிட் சைடான்றதை கண்டுபிடிச்சு நம்ம அதை போட்டு 2 சைடும் டேலி பண்ணி கொடுத்துருவோம். இப்படிதான் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கறோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இந்த சாப்டரே உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சாப்டர். அதனால தான் நான் வந்து ஒரு மாடல் எடுத்து எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். பட் ஹவெவர் நீங்கள் வந்து இதை ப்ரீஃபாக ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட டவுட்ஸ் இல்லை எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் சம் வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான சொல்யூஷன்ஸ் இல்லை, ஒரு தனியாக வீடியோ வந்து இன்னொரு பார்ட்டாக நான் போடவும் ரெடியாக தான் இருக்கேன். சீக்கிரமா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சது. இந்த சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை இந்த கிளாஸ்மேட்ஸ்க்கோ, ஏய் மச்சி எனக்கு இந்த சாப்டர் ரொம்ப டஃபா இருக்குடா, இது எப்படா படிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, வாங்க லெட்ஸ் கிளியர் வித் ஸ்கொயர் வீடியோ இருக்கு, நான் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தாராளமா ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டடி ஃபார் நாலேஜ் நாட் ஃபார் மார்க்ஸ். இதை அடிக்கடி சொல்ல மறந்துட்டேன். இனிமே கண்டிப்பா சொல்லுவேன். டேக் கேர், குட் பை, ஹோப் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.